15 சென்டிமீட்டர் பெருங்குடல் கட்டியை வெற்றிகரமாக அகற்றி அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சாதனை. தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஜூம் ஸ்கோப் தொழில்நுட்ப உதவியுடன் குறைந்த அளவு ஊடுருவும் எண்டோஸ்கோபிக் சிகிச்சை. சென்னை அப்போலோ மருத்துவமனைகள் நவீன மருத்துவ சிகிச்சைகளை முதலில் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமான சிகிச்சைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்து வருகிறது. அதன்படி தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 80 வயது பெண்ணுக்கு சிக்மாய்டு பெருங்குடலில் பக்கவாட்டில் பரவியிருந்த 15 சென்டிமீட்டர் அளவு கொண்ட அடினோமா பாலிப்பை வெற்றிகரமாக அகற்றியுள்ளது. திறந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் எண்டோஸ்கோபிக் சப்மியூகோசல் டிசெக்ஷன் என்ற குறைந்தபட்ச ஊடுருவும் எண்டோஸ்கோபிக் செயல்முறை மூலம் சிகிச்சை அளித்தது. ஜூம் ஸ்கோப் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடைபெற்ற இந்த குறைந்த அளவு ஊடுருவும் சிகிச்சை தமிழ்நாட்டில் முதன்முறையாக அப்போலோவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சிகிச்சைக்காக நோயாளி வரும்போது அவரின் மலக்குடலில் இருந்து இரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்ற உபாதைகள் இருந்தது. பரிசோதனையில் அவரின் சிக்மாய்டு பெருங்குடலில், அதாவது மலக்குடலுக்கு சற்று மேல் பெருங்குடலின் இறுதி பகுதியே சிக்மாய்டு பெருங்குடலாகும். இந்த இடத்தின் பக்கவாட்டில் பரவக்கூடிய வகையில் பெரிய அடினோமா பாலிப் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த பாலிப் வகையானது புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கட்டியின் அளவு மற்றும் அவை இருக்கும் இடம் கவனத்தில் கொண்டு இவருக்கு மேம்பட்ட எண்டோஸ்கோபிக் நிபுணத்துவம் மற்றும் துல்லியமான சிகிச்சை தேவையாக இருந்தது. இந்த நிலையில் மருத்துவ குழு நோயாளிக்கு எண்டோஸ்கோபிக் சப்மியூகோசல் டிசெக்ஷன் என்ற நவீன மருத்துவ சிகிச்சை முறையை தேர்வு செய்தது. இது இரைப்பை குடல் பாதையில் இருக்கும் ஆரம்ப கட்ட கட்டிகளை எண்டோஸ்கோப் கருவி மூலம் அகற்றும் நவீன சிகிச்சை முறையாகும். இதன் மூலம் நோயாளிக்கு 15 சென்டிமீட்டர் அளவிலான கட்டி இருந்த நிலையில் அதை என்ஃபிளாக் முறையில் முழு கட்டியும் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. ஜூம் ஸ்கோப் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சை அதிகப்படியான பெரிதாக்கத்தையும் மற்றும் திசு அடுக்குகளின் தெளிவான காட்சியை வழங்கியது. இதன் மூலம் மருத்துவ நிபுணர்கள் கட்டியின் எல்லைகளை துல்லியமாக கண்டறிந்து சப்யூகோசல் அடுக்குகளை மிக நுணுக்கமாக பிரித்து அகற்ற முடிந்தது. இதனால் உறுப்பு சேதமின்றி கட்டி முழுமையாக அகற்றப்பட்டது. இந்த செயல்முறை சுமார் 6 மணி நேரம் நீடித்தது. இந்த மேம்பட்ட எண்டோஸ்கோபிக் முறையை தேர்வு செய்ததன் மூலம் பொதுவாக குடலின் ஒரு பகுதியை அகற்ற வேண்டிய பெரிய அளவிலான கொலரெக்டல் அறுவை சிகிச்சையை மருத்துவ குழு திறம்பட தவிர்த்தது. நோயாளி நீண்ட காலம் படுக்கையில் இல்லாமல் விரைவில் மீட்பு நிலைக்கு திரும்பவும் இந்த நவீன சிகிச்சை உதவியது. மேலும் ஹிஸ்டோபாதாலஜி பரிசோதனை முடிவுகள் இந்த 15 சென்டிமீட்டர் அளவிலான கட்டி புற்றுநோயல்லாதது என்பதை உறுதிப்படுத்தின. இதனால் அந்த கட்டி எதிர்காலத்தில் கொலோரெக்டல் புற்றுநோயாக மாறும் அபாயம் திறம்பட தடுக்கப்பட்டது. இந்த குறைந்த அளவு ஊடுருவும் சிகிச்சை முறையால் நோயாளிக்கு பல முக்கிய நன்மைகள் கிடைத்தது. குறிப்பாக வயிற்றில் திறந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. சிகிச்சைக்கு பிறகு குறைந்த வலி, விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்புதல், குறைந்த நாட்கள் மருத்துவமனையில் தங்குதல் மற்றும் பாரம்பரியமாக திறந்த அறுவை சிகிச்சையுடன் ஒப்பிடும்போது குறைந்த சிக்கல் அபாயம் போன்ற நன்மைகள் அடங்கும். இந்த வெற்றிகரமான சிகிச்சை பெரிய மற்றும் சிக்கலான செரிமான குழாய் கட்டிகளை நிர்வகிப்பதில் மேம்பட்ட சிகிச்சை எண்டோஸ்கோபியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக பெரிய அறுவை சிகிச்சைக்கு பொருத்தமற்ற வயதான நோயாளிகளுக்கு இந்த மேம்பட்ட சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. டாக்டர் ஆர் ரவி, இரைப்பை குடல் கல்லீரல் நோய்கள் மற்றும் மேம்பட்ட எண்டோஸ்கோபி துறை தலைவர், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தேனாம்பேட்டை அவர்கள் தெரிவித்ததாவது, மேம்பட்ட எண்டோஸ்கோபிக் சப்மியூகோசல் டிசெக்ஷன் செயல்முறையானது உறுப்பை பாதுகாக்கிறது. அதே நேரம் பெரிய மற்றும் சிக்கலான இரைப்பை குடல் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக சிகிச்சை அளிக்கவும் உதவுகிறது. இந்த சிகிச்சையின் போது ஜூம் ஸ்கோப் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு திசு அடுக்குகளை தெளிவாக காட்சிப்படுத்தி ஒரே நேரத்தில் கட்டியை பாதுகாப்பாக அகற்றும் திறனை அதிகரிக்கிறது. இந்த மேம்பட்ட எண்டோஸ்கோபி சிகிச்சையின் வழியாக பெரிய அறுவை சிகிச்சையை தவிர்க்கவும் நோயாளியின் மீட்பு காலத்தை விரைவாக்கவும் முடியும் என்பதை இந்த வெற்றிகரமான சிகிச்சை நமக்கு நிரூபித்துள்ளது என்றார். என்னுடைய பேர் டாக்டர் ரவி. நான் மெடிக்கல் கேஸ்ட்ரான்டாலஜி ஹெட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல், தேனாம்பேட்டை பிரான்ச். நான் இந்த இவங்களுக்கு இந்த வயதான அம்மாவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டரில் ஒரு டியூமர்
பெருங்குடலில் இருந்தது. அதை வந்து இந்த எண்டாஸ்கோப்பி மூலமாக ஒரு நியூ டெக்னிக், அது தேர்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டியூமரை கோலன் வால்லேருந்து மருந்து இன்ஜெக்ட் பண்ணி பிரித்து எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கட் பண்ணி அந்த டியூபரை முழுவதும் எடுத்தோம். விதவுட் காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ளீடிங், பர்ஃபரேஷன்லாம் இதோட காம்ப்ளிகேஷன். இது இல்லாமல் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்களோட கோலனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. வயரை திறக்காமல் வலி இல்லாமல் வேகமாக அவங்க ரெக்கவர் ஆகி 2-3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. இவங்க வந்து மலத்தில் சீதம் போகிறதும் நிறைய தடவை மோஷன் போகிறது தான் இவங்களோட சிம்டம். அந்த சிம்டத்துக்காக வேண்டி கொலனாஸ்கோபி பண்ணும்போது இந்த டியூமர் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு நமக்கு தெரியும். இந்த டியூமரை வந்து நாளடைவில் நம்ம விட்டோம்னா 5-10 வருஷத்தில் கேன்சராக மாறிடும். ஸோ அதனால் அதை எடுத்தோம் நம்ம. அது அஃப்கோர்ஸ் அவங்க லக்கிலி அவங்களுக்கும் எங்களுக்கும் அது கேன்சர் இல்லாமல் இருக்குது. 10-15 நாள் 2 வாரம் ஆச்சு. இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க ப்ளீடிங்கெல்லாம் நின்றுட்டு சுகமாக இருக்காங்க. இப்போ உணவெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க அவங்க. இன்ஃபேக்ட் அவங்க மயிலாடுதுறை போயிட்டு அங்கேருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக எனக்கு வேண்டி அவங்க வந்திருக்காங்க. டாக்டர் உங்களை பற்றி நான் பேசணும்னு சொல்லி வந்து பேசியிருக்காங்க. நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிற நிறைய வியாதிகள் உணவால் ரொம்ப டேஸ்டியான உணவை அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட்றோம். உப்பு அதிகமாகவும், எண்ணெய் ஃப்ரை பண்ணது அதிகமாகவும், சுகர் அதிகமான உணவும், அதிக வேளைகள் சாப்பிட்றோம். ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை சாப்பிட்றாங்க எதையோ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து உணவை அளவையும் குறைச்சி மென்று மெதுவாக சாப்பிட்டா குறைவான உணவு சாப்பிட்டாலே போதுமாக இருக்கும். அப்படி சாப்பிட்டோன்னா 2 வேளை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான உணவு போதுமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான உணவு, உப்பும் நிறைய அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சேர்க்குறோம் நம்ம, சுகர், இந்த உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு மற்ற நாள்லாம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா 2 வேளை மட்டும் சாப்பிட்டோன்னா நிறைய வியாதிகள் வராமல் தடுக்கலாம். சிறு வயதுக்குலேருந்தே இதை மாதிரி கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். நாங்கள் எங்கள் சிறு வயதில் எங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேலே சோறு கிடைக்காது. ஏன்னா எங்கள் காலத்தில் கரண்ட் வந்து கிராமங்கள்லாம் கரண்டே இருக்காது. ராத்திரி 6 மணிக்கு மேலே உணவே தரமாட்டாங்க. ஸோ சிறு வயதுலேருந்து கடைபிடித்தா தான் நம்ம பெரியவங்க வந்த பிறகு வியாதி இல்லாமல் இருக்க முடியும். வியாதி வந்த பிறகு கடைபிடித்தோன்னா ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. சிறு வயதுலேருந்தே சாயங்காலம் இருட்டான பிறகு சாப்பிடாம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஃபேமிலி வியாதி இல்லாமல் நல்லாயிருக்கும்.